வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனிதன் பார்த்திங்கன்னா தனது 5 புலன்கள் மூலம்தான் இந்த இன்ப துன்ப உணர்வுகளை துய்த்து வருகின்றான். அதற்கு மேலான நிலையை, அந்த 6வது அறிவு நிலையை பயன்படுத்துபவன் தான் மனிதன். அதை விடுத்து தோற்றத்தில் மனிதனாக இருந்து எந்த பயனும் இல்லை. மேலும் இந்த 5 புலன்களால் உணர முடியாத நிலைகளையும் விளைவுகளை யூகித்து உணர்ந்து கொள்கின்ற பேராற்றலே நம்முள் துண்டுபட்ட நிலை, அதாவது ஃப்ராக்ஷனாக இருந்து நம்மை இயக்கி வருகிறது. இந்த உண்மையை நாமும் உணர ஆசான் அருள்தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் தந்திருக்காங்க. அதனை நாம் முதலில் இன்ஃபர்மேஷனாக காதில் வாங்கி கொண்டோம். பின்பு அவர் தந்த பயிற்சிகளை செய்து அதனை உறுதிப்படுத்தி கொண்டோம். அதாவது கன்ஃபர்மேஷன் என்ற நிலையில் உயர்ந்தோம். சுவாமிஜி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பயிற்சிகள் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செய்து பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சுவாமிஜி கூட அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த மனவளக்கலை பயிற்சி ஒரு சாதனை மார்க்கம், போதனை மார்க்கம் அல்ல. பின்பு இந்த கன்ஃபர்மேஷன் நிலையிலிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதாவது நாமும் அதுவாகவே மாற வேண்டும். அப்படி மாறினால் அதுவே சொல்லும். அந்த அதுதான் ஆத்மஸ்வரூபம். வாழ்க வளமுடன்.